Hi all, welcome to Anugraha's Craft. இன்றைக்கி நம்ம ஜாஸ்மின் அலிகேட்டர் கிளிப் மேக்கிங் பார்க்க போகிறோம். அலிகேட்டர் மேக்கிங் மெட்டீரியல்ஸ்க்கு அலிகேட்டர் 4 சென்டிமீட்டர், ஃபோம் ஷீட்ஸ் வந்து ரவுண்டில் ஒரு 3 to 4 சென்டிமீட்டருக்குள்ளே ரவுண்ட் ஷேப் கட் பண்ணியிருக்கேன். க்ளூ வந்து B7000 க்ளூ. இப்போது அலிகேட்டர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையானது ஸ்கேலில் நம்மளோட அலிகேட்டர் கிளிப்ஸை வச்சிடணும். அலிகேட்டர் கிளிப்ஸ் வந்து 4 சென்டிமீட்டர் கிளிப்ஸ் வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி அந்த டிப்பில் வந்து நான் க்ளூ தடவிக்கிறேன். அப்போ தான் வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஃப்ரீயாக அது ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகும். ஸோ நம்ம இப்போ வந்து ஃபோம் ஷீட்ஸை நான் ஒரு 2 to 3 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபோம் ஷீட்ஸை அதை ஒட்டிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேஸ் கொடுத்து பண்ணும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் ப்ராடக்ட்டுக்கு வராது. அதனால் ஒரு பேஸ் கொடுத்து பண்ணுறது இன்னும் நல்லது. இப்போ அரேஞ்ச்மெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூ வந்து 1 by 1 அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு ஹோல் கொடுத்திங்கன்னா அது நின்றுடும். நம்ம B7000 யூஸ் பண்ணுறதுனால பெருசாக நமக்கு ரொம்ப நேரம் வந்து அது இப்போது மற்ற ஃபெவிகால் இல்லை அந்த க்ளூ ஃபேப்ரிக் க்ளூ மாதிரி இல்லாமல் இது ஹோல்ட் பண்ணிக்கும் டக்குன்னு. ஸோ இதே மாதிரி நம்ம 5 to 6 பட்ஸ் வரைக்கும் நம்ம ஜாஸ்மின் பட்ஸில் பெரிய பட்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ இது 5 to 6 வரைக்கும் எடுக்கலாம். இதே இதை நான் அடுத்ததுக்கும் சேம் ப்ரொசீஜரில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். அப்புறம் வந்து இந்த பட்ஸை வந்து 1 by 1 அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து எதுவும் மெத்தட்ஸ் இருக்கான்னா ஒன்றும் இல்லை. நம்ம ஃப்ளார் ஷேப்க்கு வர மாதிரி அதை ஈக்குவலாக அரேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு 3 வந்து நார்மலாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் அடுத்தது வரும்போது இப்படி வரும். இதில் ஒரு இதுலேயுமே நம்ம வந்து 1 by 1 மேலே இப்போ லாஸ்ட்டாக இதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுற பட்ஸை நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த பட்ஸ் காம்பு வந்து மேலே இருக்கும். ஃபஸ்ட்டு 3க்கு கீழே இருக்கும், அடுத்த 3க்கு மேலே வர மாதிரி இருக்கும், ஸ்லாண்ட் ஆகி வரும். இப்போ இதே இதை நான் அடுத்த கிளிப்புக்குமே நான் ட்ரை பண்ணுறேன். பண்ணிவிட்டு ஒரு ஜென்டில் புஷ் எப்போவும் சொல்கிற மாதிரி ஒரு ஜென்டில் புஷ் கொடுத்திங்கன்னா அது 3மே கொஞ்சம் கிட்டக்க வந்துடும். இப்போ இதில் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கம் போட்டு அதை ஹோல்ட் ஆன் பண்ணுறேன். பண்ணிவிட்டு ஒரு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு இது கொடுக்கணும். இப்போ அடுத்து போலன்ஸை வந்து கீழே கட் பண்ணிடணும். இப்போ இந்த போலன் கட் பண்ணோன்னா தனித்தனியாக உதிர்ந்துடும். அது உதிராமல் இருக்கிறதுக்கு ஏன்னா நம்ம சென்டரில் பஞ்சாக வைக்க போகிறோன்றதுக்காக நான் க்ளூ கன்னில் அந்த போலன்ஸ்க்கே கொஞ்சம் க்ளூ கொடுத்து கீழே அந்த லீஃபை கொஞ்சம் மேலே கொண்டு வந்துடுறேன். ஸோ அப்போ வந்து அந்த ஏன்னா நம்ம ரொம்ப அந்த எட்ஜில் தான் கட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா நம்ம ஒரு ப்ரெஸ் கொடுத்தோம்னா ஈவன் தோ நம்ம கட் பண்ணால் கூட அது அப்படியே ஹோல்ட் ஆன் பண்ணிக்கும். நமக்கு அந்த பஞ்ச் வந்து விலகாது. இப்போ அந்த பஞ்சோட எண்டை கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப க்ளூ கன் யூஸ் பண்ணி நம்ம அதை உள்ளே வைக்கிறோம்.